மதுரை மத்திய தொகுதியில் புதிய நீதி கட்சி சார்பில் களமிறங்குகிறார் திரைப்பட இயக்குநர் சுந்தர் சி. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் புதிய நீதி கட்சி சார்பில் களமிறக்கப்படுகிறார் சுந்தர் சி. புதிய நீதி கட்சி சார்பில் இரட்டை இலை சின்னத்தில் களம் காண்கிறார் இயக்குநர் சுந்தர் சி என தகவல் கிடைத்திருக்கிறது. அதிகாரப்பூர்வ தகவலானது வெளியாக இருக்கிறது. மதுரை மத்திய தொகுதியில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுகிறார் திரைப்பட இயக்குநர் சுந்தர் சி. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் மதிவாணன் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் மதிவாணன். புதிய நீதி கட்சி சார்பில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட இருக்கிறார் சுந்தர் சி. வெற்றி வாய்ப்பு அவருக்கு எப்படியாக அமையக்கூடும்? சட்டமன்ற தேர்தலுடைய இந்த வாக்குப்பதிவுக்கு என்பது இன்னும் சில தினங்களை இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒவ்வொரு பிரதான கட்சிகளும் தங்களுக்கு கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி ஒதுக்கீடு மற்றும் பல்வேறு விஷயங்களை முடித்து வருகிற சூழ்நிலையில் அதிமுகவை பொறுத்தவரையில் என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் மற்றும் அதே போல பிரதான கட்சியாக விளங்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிகளுக்கெல்லாம் அந்த கட்சிகளுக்கு போட்டியிடக்கூடிய அந்த தொகுதிகளை ஒதுக்கி தற்சமயம் பிரச்சாரம் செய்யக்கூடிய பணியில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் தான் தற்சமயம் ஒரு எதிர்பாராத செய்தி என்பது நம்மில் வந்திருக்கிறது. இரட்டை இலை சின்னத்தின் சார்பாக அந்த கட்சியில் இருக்கக்கூடிய புதிய நீதி கட்சியின் சார்பாக இயக்குனர் சுந்தர் சி போட்டியிடுவதாக தற்சமயம் இந்த அறிவிப்பு என்பது வந்திருக்கிறது. சுந்தர் சியை பொறுத்தவரையில் பிரபல நடிகையான குஷ்புவை திருமணம் செய்து கொண்டிருந்தார். குஷ்புவும் பாஜக கட்சியில் பல்வேறு பொறுப்புகளை அவர் வகித்து வருகிற சூழ்நிலையில் அதே போல ஆரம்ப காலகட்டங்களில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவர் இணைத்து அவரும் பல்வேறு பொறுப்புகளை வகித்து வந்த சூழ்நிலையில் சுந்தர் சியை பொறுத்தவரையில் கட்சிக்கும் அவருக்கும் எந்தவித தொடர்புகளும் இல்லாமல் தான் இருந்து வந்தது. ஆனால் இந்த நிலையில் தான் திடீரென தற்சமயம் புதிய நீதியின் கட்சியின் சார்பாக மதுரை மத்திய தொகுதியில் சுந்தர் சி போட்டியிடுவதாக இரட்டை இலை சின்னத்தில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுவதாக ஒரு அறிவிப்பு என்பது நம்மை வந்தடைந்திருக்கிறது. வெற்றி வாய்ப்புகளை பொறுத்தவரையில் மத்திய தொகுதியில் 3 முறை கிட்டத்தட்ட பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தற்சமயம் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக இருந்து கொண்டிருக்கிறார். பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர் வென்றிருக்கிறார். தற்சமயம் இந்த முறையும் அவர் போட்டியிடுவார் என எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் நட்சத்திர வேட்பாளராக சுந்தர் சி அவர்கள் களம் காண்கிறார். பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை பொறுத்தவரையில் தொகுதி மக்களுக்கு நன்கு அறிமுகமானவராக பார்க்கப்படுகிறது. அதே போல அவர் தொகுதிக்கு செல்லும் இடமெல்லாம் பல்வேறு கோரிக்கைகளை வைக்கக்கூடிய சூழ்நிலையில் உடனடியாக நிறைவேற்றக்கூடிய ஒரு நபராகவும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் லஞ்சம் என்பது கடுகளவு அவர் பெறமாட்டார் என்ற அந்த தொகுதி மக்களுடைய நம்பிக்கை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த முறை அந்த தொகுதியில் அவருக்கான வெற்றி வாய்ப்பு என்பது எவ்வாறு இருக்கிறது என்கிற சூழ்நிலையில் ஆராய்ந்து கொண்டிருக்கிற பொழுதே நட்சத்திர வேட்பாளராக சுந்தர் சி போட்டியிடுகிறார். இதை மதுரை மத்திய தொகுதி மக்கள் எந்த அளவுக்கு அவர்கள் ரசித்து பார்ப்பார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதே போல மதுரை மத்திய தொகுதியை பொறுத்தவரையில் மிக அதிகமான மக்கள் கிட்டத்தட்ட 2,80,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் என்பது இருந்து கொண்டிருக்கிறது. கடுமையான போட்டிகள் நிலவக்கூடிய சூழ்நிலையில் புதிய நீதி கட்சியின் சார்பாக மற்றொரு நபரின் பெயர் என்பது பரிசீலிக்கப்பட்டது. ஆனால் தற்சமயம் பிரபல இயக்குனர் என்ற ஒற்றை முதத்தோடு இந்த மதுரை மத்திய தொகுதியில் அவர் தேர்தல் களம் காண இருக்கிறார். மக்கள் எந்த விதத்தில் அவர்களுக்கு ஆதரவு அளிப்பார்கள் பிரச்சார பயணத்தின் பொழுதுதான் தெரிய வரும். இன்னும் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இன்னும் சில தினங்களில் வாக்காளர்கள் அந்த பதிவு என்பது முடிந்து சட்டமன்ற தேர்தல் நிறைவேறுகிற பொழுது சுந்தர் சி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அல்லது அதே இடத்தை மீண்டும் தக்க வைப்பதற்கு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கு வாய்ப்பு இருக்கிறதா என்பதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். மதுரை மத்திய தொகுதியில் சுந்தர் சி போட்டியிடுகிறார். அவருக்கு எதிர்த்தரப்பில் யார் போட்டியிட வாய்ப்பு இருக்கிறது? அவருக்கு வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு அமையக்கூடும் என எதிர்பார்க்கலாம்? நிச்சயமாக அந்த தொகுதியை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தற்சமயம் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக இருந்து கொண்டிருக்கிற பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் கிட்டத்தட்ட 2 முறை வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராகவும் 3வது முறை வெற்றி பெற்று தற்சமயம் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக இருந்து கொண்டிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகமானது இந்த தொகுதியை இருக்க பற்ற வைத்திருக்கிறது என்று சொல்லலாம். அதனுடைய அடிப்படையில் அதிமுகவை பொறுத்தவரையில் அதனுடைய கூட்டணி கட்சிகளுக்கு தான் இருமுறையும் வாய்ப்பு என்பது அளிக்கப்பட்டிருந்தது. அந்த இருமுறையும் கடுமையான தோல்விகளை வாக்குகள் வித்தியாசத்தில் அவைகள் சந்தித்திருந்தது. ஆனால் இந்த முறை எதிர்பார்க்காத வண்ணமாக புதிய நீதியின் கட்சியின் சார்பாக சுந்தர் சி அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படுகிற பட்சத்தில் பாஜகவை சார்ந்திருக்கிற குஷ்பு மற்றும் அதே போல என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜகவிற்கு முழுமையான களப்பணிகளை ஆற்றும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல அதிமுகவின் அந்த இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுகிற காரணத்தினால் பெரும்பாலான
அதிமுகவினர்கள் இதை ரசிப்பார்களா என்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. அதிமுக தொடர்ந்து கிட்டத்தட்ட போட்டியிடுவது என்பது மதுரை மத்திய தொகுதியில் இல்லை. அதே சமயம் நிறைய பேர் மதுரை மத்திய தொகுதியில் இரட்டை இலை சார்பில் போட்டியிடுவதற்கு அதிமுகவினுடைய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களே விண்ணப்பம் அளித்திருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் எதிர்பாராத வண்ணமாக இந்த முறையும் கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கி இருக்கிற பட்சத்திலும் சுந்தர் சிக்கு கொடுத்திருப்பது வரவேற்பை ஏற்படுத்துமா, அவர் தேர்தல் களத்தில் வெற்றி பெறுவாரா என்பது நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க முடியும். விவரங்களுக்கு நன்றி மதிவாறு. புதிய நீதி கட்சி சார்பில் களமிறங்குகிறார் சுந்தர் சி. மதுரை மத்திய தொகுதியில் அவர் களமிறக்கப்படுகிறார். இரட்டை இலை சின்னத்தில் அவர் போட்டியிடுகிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அதிமுக தரப்பிலிருந்து தற்பொழுது வரை 150 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிவித்திருக்கக்கூடிய சூழலில் கூட்டணி கட்சியான புதிய நீதி கட்சி சார்பிலும் வேட்பாளரை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மதுரை மத்திய தொகுதியில் சுந்தர் சி களமிறக்கப்படுகிறார். மதுரை மத்திய தொகுதியில் புதிய நீதி கட்சி சார்பில் களமிறக்கப்பட்டிருக்கிறார் சுந்தர் சி. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜேஷ் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் ராஜேஷ். மதுரை மத்திய தொகுதிகள் புதிய நீதி கட்சி சார்பில் களமிறக்கப்பட்டிருக்கிறார் சுந்தர் சி. அவருக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கக்கூடும்? வணக்கம் தனலட்சுமி. 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் புதிய நீதி கட்சி இணைந்திருக்கிறது. அந்த புதிய நீதி கட்சிக்கு 2 தொகுதிகள் என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று அதிமுக சார்பாக மதுரை மத்திய தொகுதி என்பது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பாஜக சார்பாக பாஜகவிற்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 27 தொகுதிகளில் ஏதாவது ஒரு தொகுதி புதிய நீதி கட்சிக்கு ஒதுக்கப்படும் என்று ஏற்கனவே தகவல் வெளியாகி இருந்த நிலையில் மதுரை மத்திய தொகுதிக்கான வேட்பாளர் என்பது தற்பொழுது அறிவிக்கப்பட்டிருக்கிறார். குறிப்பாக நடிகரும் இயக்குனருமான நடிகை குஷ்பு அவர்களுடைய கணவர் சுந்தர் சி மதுரை மத்திய தொகுதியில் போட்டியிடுவார் என்று அறிவிப்பு என்பது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக சுந்தர் சியை பொறுத்த வரைக்குமே மிகவும் பரிச்சயமானவர். மக்களிடையும் அதிமுகவிற்கு பல ஆண்டுகளாக பல்வேறு பிரச்சாரங்களிலும் அவர் ஈடுபட்டிருக்கிறார். குறிப்பாக கோயம்புத்தூரை பூர்வீகமாக கொண்ட போதிலும் அவர் மதுரை மத்திய தொகுதியில் போட்டியிடுவது என்பது அவர் சார்ந்திருக்கக்கூடிய சமுதாய வாக்குகள் அதிகம் இருப்பதன் காரணமாகவும், அதே போல மதுரை மத்திய தொகுதியை பொறுத்த வரைக்குமே அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் போட்டியிடக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்கிறது. அவருக்கு பலமான ஒரு போட்டியை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக சுந்தர் சி களமிறக்கப்பட்டிருக்கிறார் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. அதுவும் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுவதால் போட்டி கடுமையாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தனலட்சுமி. இரண்டு தொகுதிகள் புதிய நீதி கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இன்னும் வேட்பாளர்கள் 2 தொகுதிகளுக்கு ஒதுக்கப்படவில்லை. பாஜக தரப்பிலிருந்து ஒரு தொகுதி கொடுக்கப்படும் பட்சத்தில் 3 தொகுதிகள் புதிய நீதி கட்சிக்கு இருக்கக்கூடிய பட்சத்தில் ஒரு தொகுதிக்கு வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். மற்ற 2 தொகுதிகளுக்கு வேட்பாளர் எப்போது அறிவிக்கப்படும் என்று பார்க்கலாம். ஒதுக்கியதே 2 தொகுதிகள் தான். ஒன்று அதிமுக, ஒன்று பாஜக ஒதுக்கியது. அதிமுக ஒதுக்கிய தொகுதிக்கு தான் சுந்தர் சி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். பாஜக ஒதுக்கி இருக்கக்கூடிய தொகுதிக்கு யார் என்பது குறித்து பின் அறிவிக்கப்படும். அதாவது திங்கட்கிழமை அறிவிக்கப்படும் என்று அக்கட்சியின் சார்பாக வெளியிட்ட இருக்கக்கூடிய அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தனலட்சுமி. விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். மதுரை மத்திய தொகுதிகள் நட்சத்திர வேட்பாளராக திரைப்பட இயக்குனர் சுந்தர் சி களமிறக்கப்பட்டிருக்கிறார். இரட்டை இலை சின்னத்தில் அவர் போட்டியிட இருக்கிறார். புதிய நீதி கட்சிக்கு அதிமுக தரப்பிலிருந்து ஒரு தொகுதியும் பாஜக தரப்பிலிருந்து ஒரு தொகுதியும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஒரு தொகுதிக்கான வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அதாவது புதிய நீதி கட்சி சார்பில் நட்சத்திர வேட்பாளராக திரைப்பட இயக்குனர் சுந்தர் சி களமிறக்கப்பட்டிருக்கிறார்.